அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது பயிற்சியாகி பலம் இழக்கிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றான். சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வார். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார். அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. அந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பெயர் அருணன். அவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவார். சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்திற்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானியத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டினங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி. இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். குறிப்பாக சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும். வாசலில் சூரியன் வழிபடும் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தார் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம். ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே போல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்றார்கள். சூரிய பகவான் இந்து தொன்மையில் நவகிரகங்களின் முதன்மையானவர். சிவபெருமானின் வலது கண்ணாகவும் ஒளியின் நாயகனாகவும் கருதப்படுபவர். 7 குதிரைகள் பூட்டிய பொன் ரதத்தில் வலம் வரும் இவர் ஆரோக்கியம், ஆயுள் மற்றும் ஞானத்தை அருள்பவர். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய உகந்த நாளாகும். மகர சங்கராந்தி, பொங்கல், ரத சப்தமி போன்றவை சூரியனுக்குரிய மிக முக்கிய திருவிழாக்களாக அமைகின்றன. சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் கண் கண்ட தெய்வம், ஆற்றல், உடல் மற்றும் மனோபலத்தை தரக்கூடியவர். ஒரே சக்கரம் கொண்ட தேர், 7 வண்ண குதிரைகள் கொண்ட வாகனத்தில் சூரிய பகவான் வலம் வருகிறார். இவரை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது, தினமும் காலை கிழக்கு திசை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்தல், காயத்ரி மந்திரம் உச்சரித்தல், இவற்றின் மூலமாக சூரிய பகவானை வழிபட முடியும். அது மட்டுமில்லாமல் சூரியன் வழிபாடு இருளை நோக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நற்சிந்தனைகளும் தரும் என நம்பப்படுகிறது. சூரியன் மிக பெரிய நட்சத்திரம். இந்த பிரபஞ்சத்திற்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான். இவரை
வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார். காலையில் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரம். சூரிய மந்திரத்தை தினமும் காலையில் சொல்லி வர மனம் மற்றும் உடல் பலத்தை பெறுவதோடு அனைத்து வித நோய்களும் நீங்கி நலம் பெறலாம். அதே போல தினமும் காலையில் நீராடிவிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்று சூரியன் பகவானை பார்த்து 10 முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாம். அது மட்டுமில்லாமல் சூரிய பகவான் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின் தான் சாப்பிட வேண்டும். இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடி, கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது, முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துர்ஷ சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரிகள் அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பலமிழந்து சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் சூரியன் உச்சம். அதோடு தன குடும்ப காரக நினைவு. இருவரும் பாக்கிய, அதாவது 9 யோகத்தில் இருக்கிறார்கள். புதன் லாபாதிபதியும் ஆவார். அஷ்டம ராசிகள் அமைப்பின்படி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளுக்கும் இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. தந்தை வழி சொத்துக்களால் நிச்சயம் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அதே போல் ராகு 7ஆம் பாவத்தில் இருப்பதால் துணைவர் மூலம் புதிய அனுபவங்கள், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்க இருக்கு. வேலை தொடர்பாக இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சில நேரங்களில் தந்தையோடு பிரச்சனை ஏற்படலாங்க. பிதிர்காரகனே ராசிநாதனாக இருப்பதாலும் கேது ராசியில் இருப்பதாலும் தேவையற்ற பேச்சுக்களால் தந்தைக்கு மன வருத்தம் ஏற்படலாங்க. நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைத்து பேசிய சில வார்த்தைகள் காயப்படுத்தும், உங்களுக்கு மன அழுத்தத்தையும் தரலாங்க. நண்பர்களாலும் சில இடர்பாடுகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருக்க வேண்டுங்க. இல்லைனா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல எதையும் பூதாகரமாக வேண்டாங்க. பிரயாணங்களில் கவனம் தேவைங்க. அதாவது இரவு நேர பயணங்களையும் அதிக வெயில் உள்ள நேரங்களிலும் பயணம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. நீண்ட நேர பயணத்தையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நமஸ்காரமும் சிவனுக்குரிய அர்ச்சனையும் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.